ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி சிங்கப்பூர். இன்றைக்கு எங்களோட கிச்சன் டூர் வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இதுதான் சிங்கப்பூரில் இருக்கிற எங்களோட ஹெச்டிபி வீட்டோட கிச்சன். இது மாடுலர் கிச்சன்லாம் கிடையாது, சிம்பிளான ஒரு பழைய மாடல் கிச்சன் தான். கிச்சனோட சேர்ந்த மாதிரியே வாஷிங் ஏரியாவும் இருக்கும். ஃபுல்லாகவே கேபினட்ஸ் தான், அதுவும் க்ளோஸ்டு டைப்பாக தான் இருக்கும். இந்த பில்டிங் 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. இதெல்லாம் 4 ரூம்ஸ் வீடு. ஒவ்வொரு பில்டிங்லேயும் இருக்கிற வீட்டோட ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏற்ற மாதிரி கிச்சனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவை அலோகேட் பண்ணிவிடுவாங்க. இங்கே இருக்கிற எல்லா வீட்டுக்கும் கிச்சனோட அளவு ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். நாங்கள் இதை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சைனீஸ் ஃபேமிலி தான் இந்த வீட்டை வச்சுருந்தாங்க. வீடு வாங்கினதுக்கு அப்புறம் கிச்சன் நல்ல கண்டிஷனில் இல்லை அப்படின்னா நம்ம ரெனோவேஷன் பண்ணிக்கலாம். நல்லா இருந்தாலுமே சில பேர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடிஃபை பண்ணிப்பாங்க. கிச்சன் நல்லா இருந்ததுனால அந்த டைமில் நாங்கள் எதுவுமே பண்ணலை, பெயிண்ட் மட்டும் பண்ணாங்க. ரீசெண்டாக தான் ஸ்டவ்வும் கிச்சனில் இருக்கிற சிங்கும் சேஞ்ச் பண்ணணும். முன்னாடி இருந்த சிங்க்கு பியோர் ஒயிட்டில் போர்சலன் மெட்டீரியலில் இருந்துச்சு. அதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் அதில் பட்டுச்சுன்னா சடனாக ஒட்டிக்கும். அதை தினமும் க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்குன்னு தனி லிக்விட் வாங்கி வச்சு தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சைனீஸ் எல்லாம் அவங்களோட குக்கிங்கில் மஞ்சள் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால் அது அவங்களுக்கு ஒத்து வந்திருக்கும். அதனால் மாற்றியாச்சு. கவுண்டர் டாப்பில் நான் எப்போவுமே கம்மியான திங்ஸ் தான் வச்சுருப்பேன். ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே உள்ளே வச்சிடுறது. முன்னாடி இருந்த ஸ்டவ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலில் இருந்தது, இப்போ கிளாஸ் டாப் மாற்றியாச்சு. இது ஹார்வே நார்மனில் வாங்கினோம். ஜூராங் பாயிண்ட் ஷாப்பிங் சென்டரில் இருக்கிற பிரான்ச் அது. அந்த கடையில் ஒரு வயசான சைனீஸ் லேடி வேலை பார்க்குறாங்க. அவங்க தான் இந்த ஒரு ஸ்டவ்வை எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஏன்னா நம்ம சமைக்கும்போது எப்படியும் ஏதாவது பொங்கி ஊற்ற தான் செய்யும். அந்த மாதிரி உள்ளதை நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம், அடுப்புக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகாது. அதனால தான் அவங்க இந்த ஒரு ஸ்டவ்வை ரெக்கமெண்ட் பண்ணினாங்க. சரின்னு இதையே வாங்கியாச்சு. ஏன்னா தினமும் குக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் அடுப்பு க்ளீனிங் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். இந்த அடுப்பை மெயின்டைன் பண்ணுறது இப்போ எனக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. இந்த ஒரு ட்ரிவெட் நான் ஊரில் இருக்கும்போது வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். அதனால் இங்கே உள்ள ஐக்கியாவில் தான் இது வாங்கினோம். இது எப்போவும் அடுப்பு பக்கத்திலே இருக்கும். ஹெவியான பாத்திரம்லாம் சமைச்சு இறக்கி வைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இந்த மாதிரி சின்னதாக ஒரு செராமிக்கில் உப்பு இருக்கும். எப்போவும் நமக்கு சமையலுக்கு அடிக்கடி தேவைப்படுங்கிறதுனால பக்கத்திலே வச்சுருப்பேன். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ப்ரெஷர் குக்கரோட வெயிட் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டு அதையும் பக்கத்திலே வச்சுருக்கேன். சமைச்சதுக்கப்புறம் குக்கர்லேருந்து வெயிட்டை ரிமூவ் பண்ணும்போது மறக்காமல் எடுத்து அதை திரும்பவும் இதிலேயே வச்சுருவேன். இந்த மாதிரி வச்சுட்டா ஈஸியாக எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தடவையும் எங்கே வச்சோன்னு தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை. அப்புறம் தினமும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில், காஃபி, டீ அதெல்லாம் மெயினாக இருக்கும். இதில் பொடி பண்ணின சோம்பு, சீரகம், மிளகு, கரம் மசாலா அதெல்லாம் இருக்குது. இதுவும் பக்கத்தில் இருந்தால் எடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால இங்கே வச்சுருக்கேன். தினமும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி எல்லாமும் இங்கே இருக்கும். பக்கத்துலேயே நைஃபு, சிசர் செட்டும் இருக்குது. இதுவும் அடிக்கடி யூஸ் பண்ணுறது தான். அப்புறம் இந்த இடத்துல பாத்திரம் கழுவி வைக்கிற ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இங்கே கிச்சன் கேபினட்டோட அட்டாச்சாகவே ஒரு ரேக்கும் இருக்குது. அதில் சாப்பிட்ற தட்டு, டம்ளர் எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். இது கிச்சன் சிங்கில் வைக்கிற ஒரு ட்ரெயின் ரேக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலில் இருக்குது. இங்கே ஆன்லைனில் தான் நான் வாங்கினேன். இதோட விலையும் $4 to $5 தான் இருந்துச்சு. நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியலாகவும் இருக்குது. இதில் டிஷ் வாஷ், ஹேண்ட் வாஷ் எல்லாமும் வச்சுக்கலாம். நல்ல யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இந்த மாதிரி லிக்விட் பாட்டிலெல்லாம் அட்டாச் பண்ணுற மாதிரி சிங்கிளையும் சேர்ந்த மாதிரியே எங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுலேயும் லிக்விட் இருக்குது, ஆனாலும் நான் வெளியிலையும் ஒரு பாட்டிலில் வச்சுருப்பேன். இந்த ரேக்கோட பாட்டம் ஸ்லோப்பாக இருக்கிறதுனால பாத்திரங்கள் ஒரு ஸ்க்ரப்பரு, ஸ்பாஞ்ச் எல்லாத்தையும் வச்சோன்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் ஈஸியாகவே சுட்டிடுது. இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஏன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. இந்த சிங்க் நாங்கள் ஆன்லைனில் தான் வாங்கினோம். காய்கறி, பழம்லாம் வாஷ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரைனரும் இது கூடவே சேர்ந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆப்போசிட்டில் உள்ள கவுண்டர் டாப்பில் கல்லுப்பும் புளியும் இந்த மாதிரி 2 செராமிக் ஜாரில் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே எக் ஸ்டோரேஜ் பாக்ஸும் இருக்குது. அதுக்கும் பக்கத்தில் கெட்டில் அப்புறம் மிக்சி அது 2ம் இருக்கும். அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு ஜார் மட்டும்தான் வெளியில் இருக்கும். அப்புறம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மசாலா ஐட்டம், மாவு, பருப்பு வகைகள், வத்தல் அது எல்லாமும் இந்த மாதிரி மேலே இருக்கிற கேபினட்ஸில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேபினட்ஸ் எல்லாம் சீலிங் வரைக்குமே இருக்கிறதுனால மேலே வச்சா நம்மளால் எட்டியெல்லாம் எடுக்க முடியாது. அதனால் கை கெட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு உள்ள 2 ரேக்கில் மட்டும்தான் இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் கீழே உள்ள கேபினட்டில் கொஞ்சம் வெயிட் அதிகமாக உள்ளதெல்லாம் இருக்குது. கோதுமை, கம்பு, கேழ்வரகு மாவு, நிலக்கடலை, உளுந்து, புளி அந்த மாதிரி உள்ளதெல்லாம் மேலே இருக்குது. கீழே ரைஸ் கண்டெய்னரும்
எப்போவாவது ரேராக யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள ஒரு சில சின்ன சின்ன பாத்திரம் எல்லாம் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்லையும் போட்டு வச்சுருக்கேன். இந்த 2 ரைஸ் கண்டெய்னரும் நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஒன்றில் இட்லி ரைஸும் ஒன்றில் நம்ம சமைக்கிற ரைஸும் இருக்குது. ஒரு கண்டெய்னரோட விலை $12. யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு. பக்கத்திலே இருக்கிற இந்த 4 ட்ராவரில் ஃபஸ்ட்டு உள்ளதில் ஸ்பைசஸ் ரேக் வச்சுருக்கேன். எம்டியாக உள்ள சில சின்ன சின்ன கிளாஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இந்த பாக்ஸும் இங்கே ஆன்லைனில் வாங்கினது தான். நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, ப்ரைஸும் ரீசனபிளாக இருந்துச்சு. இது 9 பார்ட்டிஷன் உள்ளது. இதிலையே 6, 4 பார்ட்டிஷன்ஸ் உள்ளதெல்லாமும் இருக்குது. இது உட்டன் பாக்ஸ் தான். ஃபினிஷிங் எல்லாம் நல்ல ஸ்மூத்தாகவும் இருக்குது. பாக்ஸ் நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா ஈஸியாக ரிட்டனும் கொடுத்துக்கலாம். இங்கே சிங்கப்பூரில் இருக்கிறவங்க யாருக்காவது இந்த பாக்ஸ் தேவைப்பட்டால் சொல்லுங்கள். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் இந்த பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ், ஜாதி பத்திரி அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கும் 6 ரேக் உள்ள மாதிரி ஒரு உட்டன் பாக்ஸ் நான் ஆர்டர் பண்ணணும். இந்த ட்ராவரில் எப்போவுமே ஒரு சிசர் நான் வச்சுருப்பேன். ஏன்னா பேக்கெட்டில் இருக்கிற சில குக்கிங் ஐட்டம்லாம் அடிக்கடி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வச்சோன்னா ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வெளியிலையும் 1-2 இருக்கும். ஆனால் என் பையன் ஏதாவது கட் பண்ணுறேன்னு அப்பப்போ எடுத்துகிட்டு போயிடுவான். அவசரத்துக்கு தேடும்போது கிடைக்காது. அதனால தான் இந்த மாதிரி. ஹேண்ட் பிளண்டர், பீட்டர் அது எல்லாத்தையும் தனித்தனியாக இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். பக்கத்துலேயே ஒரு பேஸ்கெட்டில் சின்ன சின்னதாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஒரு சில டூல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இது ப்ரான் க்ளீன் பண்ணுறது. ஆன்லைனில் வாங்கினேன், இன்னமும் யூஸ் பண்ணி பார்க்கல. ஒரு எமர்ஜென்சினா நம்ம ஈஸியாக தேங்காய் துருவிக்கலாம். அதுக்காக உள்ள ஒரு கோகோனட் ஸ்க்ரேப்பர் தான் இது. இது கார்ன் ஸ்க்ரேப்பர். வேக வச்ச சோளம் எல்லாம் இதை வச்சு ஈஸியாக ஸ்க்ராப் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் இது நம்ம நண்டு சமைச்சோன்னா அதோட கால் உடைக்கிறதுக்காக உள்ளது. இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆன்லைனில் தான் வாங்கினேன். ரேட்டும் ரொம்ப கம்மி தான், $2 தான் இருக்கும். இந்த ப்ரான் கிளீனரும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இந்த 3rd ட்ராவரில் என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் எக்ஸ்ட்ராவாக சில ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி உள்ளதெல்லாம் எப்போவுமே ஒரு செட்டு ஸ்டோரேஜ் பாக்ஸில் கொட்டி வச்சுருவேன். ஒரு செட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். பக்கத்துலேயே இன்னொரு பேஸ்கெட்டில் கொஞ்சம் நூடுல்ஸும் பசங்களுக்கு சீரியல்ஸும் இருக்கும். நூடுல்ஸ் அடிக்கடிலாம் பண்ண மாட்டேன். மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும் எப்போவாவது செஞ்சு கொடுப்பேன். காலையில் ரொம்ப சீக்கிரமாக ஸ்கூலுக்கு கிளம்புறதுனால எப்போவாவது என் பொண்ணு இந்த சீரியலை சாப்பிட்டு போவாள். அதனால் இதில் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். லாஸ்ட்டு ட்ராவரில் இந்த மாதிரி டிஷ்வாஷ் ஸ்க்ரப்பரு, ஸ்பாஞ்சு அது எல்லாத்தையும் ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். தனித்தனியாக இந்த மாதிரி போட்டு வச்சுட்டோன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது சிலிக்கான் ஹேண்ட் கிரிப்பு. இதுவும் ஆன்லைனில் தான் வாங்கினேன். அப்புறம் ஹேண்ட் க்ளவுஸ் ஒரு செட்டு எப்போவுமே இருக்கும். ஏதாவது வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறமா அதை கவர் பண்ணி வைக்கிறது. இது சிங்கில் யூஸ் பண்ணுற அந்த ட்ரைனர் நெட்டு. இதெல்லாம் இங்கே மார்க்கெட்டில் டெம்பரவரியாக கடை போடுவாங்க. அங்கேயும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேயுமே வாங்கிக்கலாம். என்கிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். இதெல்லாம் நமக்கு எப்போவுமே யூஸ் ஆகிற பொருட்கள் தான். இந்த ஃப்ரூட் வெஜிடபிள் கவரை பார்த்து நிறைய பேர் ஷவர் கேப்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இது ரொம்ப தின்னாகவும் இருக்கும். இதெல்லாம் நான் மீஷோவில் வாங்கின வெஜிடபிள் ஸ்டோரேஜ் நெட்டு. யூஸ் பண்ணது போக மீதி இங்கே இருக்குது. இங்கே கொஞ்சம் கிச்சன் டவல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இது ஃப்ரூட் ஜூஸு, சோயா மில்க் அதெல்லாம் ஃபில்டர் பண்ணுற ஒரு நெட்டு கவர். பீட்ரூட், கேரட்டெல்லாம் நான் என் பொண்ணுக்காக ஜூஸ் அரைப்பேன். அதெல்லாம் ஃபில்டர் பண்ணாமல் குடிக்க முடியாது. அதுக்காக தான் இந்த நெட்டு நான் ஆன்லைனில் வாங்கினேன். இதுவுமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இதில் கொஞ்சம் ஸ்டோரேஜ் பேக்ஸ் இருக்குது. இதெல்லாம் நமக்கு அப்பப்போ யூஸ் ஆகிறது தான். ஏதாவது ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறணும் அப்படின்னா அவசரத்துக்கு எடுத்துக்கலாம். அதனால் இங்கேயே வச்சுருக்கேன். இது நான் ஐக்கியாவில் தான் வாங்கினேன். இதில் டிஸ்போசபிள் ஹேண்ட் க்ளவுஸ் இருக்குது. இதெல்லாம் நமக்கு அடிக்கடி யூஸ் ஆகிற ஒன்று தான். கைக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரி ஏதாவது நம்ம குக் பண்ணுற மாதிரி இருக்கும். பிரண்டை, கருணக்கிழங்கெல்லாம் சமைக்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப காரமாக இருக்கிற சில்லி பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணும்போது சில சமயம் கை எரியும். அப்போல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சிங்குக்கும் கீழே இருக்கிற கேபினெட்டில் என்ன வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கிச்சனில் இருக்கிற இடத்தையெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவே அண்டர் சிங்க் ரேக்குன்னு ஒன்று இருக்குது. அதுதான் இங்கே வாங்கி வச்சுருக்கோம். இது அட்ஜஸ்டபிள் தான். ஹெவி வெயிட்டாக இருக்கிற பாத்திரம்லாம் கூட இதில் வைக்கலாம். நான் குக்கர்லாம் இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடிக்கடி சமையலுக்கு யூஸ் பண்ணுற ப்ரெஷர் குக்கர், அப்புறம் ஃப்ரைங் பேன் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. இதோட மெட்டீரியல் ஸ்டீலில் தான் இருக்குது. நம்ம எவ்வளோ நீளம் வேணாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வேரியேஷன்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. இதுவும் நாங்கள் ஆன்லைனில் தான் வாங்கினோம்.
அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்துல காஸ்ட் அயர்ன் பாத்திரம் அப்புறம் மண் சட்டி எல்லாம் இருக்குது. அடிக்கடி சமையலுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதை மட்டும் இந்த இடத்துல வச்சுருக்கேன். மற்ற பாத்திரம் எல்லாம் ஸ்டோர் ரூமில் இருக்குது. இதுக்கும் கீழே கிரைண்டர் வச்சுருக்கேன். மாவரைக்கும் போது மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து இங்கே ஸ்டோர் பண்ணிவிடுவேன். அப்புறம் ஸ்டவ்வுக்கும் கீழே இந்த மாதிரி 2 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் யூஸ் பண்ணுற பாத்திரம்லாம் வச்சுக்கலாம். இதில் நம்ம ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணுற சில பாத்திரம் அப்புறம் ஹாட் பாக்ஸ் எல்லாமும் வச்சுருக்கேன். அப்புறம் பைப் லைனில் இருந்து தான் எங்களுக்கு கேஸ் வருது. இந்த வழியாக தான் கனெக்ஷன் இருக்குது. மீட்டர் மட்டும் வெளியில் வச்சுருப்பாங்க. இது எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பில்லு வந்துடும். அடுத்து பேக்கிங்க்கு தேவையான ஒரு சில திங்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. ஏர் ஃப்ரையர் ஷீட்டு, கப் கேக் மோல்டு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இங்கே இருக்குது. ஒரு சில பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் அப்புறம் யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸஸ் எல்லாமும் இங்கே இருக்குது. அதுக்கும் மேலே உள்ள கேபினட்லேயும் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இங்கே ஸ்டோர் ரூம் ஒன்று தனியாக இருக்குது. இங்கே உள்ள திங்ஸை தவிர மற்றதெல்லாமும் அங்கே வச்சுருக்கேன். ஸ்டவ்வுக்கு மேலே உள்ள இந்த கேபினட்டில் எங்கள் ஹாம்ஸ்டரோட வீடு, அவனோட வீலு எல்லாமும் இருக்குது. கிச்சனை சுற்றி இருக்கிற எல்லா கேபினட்ஸ்லேயும் வச்சுருக்கிறது அவ்வளோ திங்ஸ் தான். இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் இருக்குது. இது ஒரு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தான். அது வைக்கிற அளவுக்கு தான் இங்கே இடம் இருக்குது. இந்த கிச்சன் கேபினட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மாடிஃபை பண்ணாதான் கொஞ்சம் ஸ்பேசியஸாக ஃப்ரிட்ஜ் எல்லாம் வைக்க முடியும். கிச்சனுக்கு நேர ஆப்போசிட்டில் இருக்கிற இடத்துல என்னோட செராமிக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். பக்கத்திலே ஸ்டோர் ரூம் இருக்குது. அதுக்கும் பக்கத்தில் காமன் பாத்ரூம் இருக்குது. செராமிக்ஸு, கிளாஸ்வேர்ஸ் எல்லாத்தையும் மற்ற பாத்திரத்தோட கலக்காமல் வச்சோன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல ஒரு ஆர்கனைசர் ஷெல்ஃப் வாங்கி வச்சுருக்கோம். ஸ்லிம்மான ஒரு டிசைனில் இருக்கிறதுனால இடத்தையும் அடைக்காமல் இருக்கும். இதுவுமே ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தோம். ரொம்ப ஸ்ட்ராங்கான திக்கான ஒரு மெட்டீரியல் இது. இதை தனித்தனியாக வாங்கி தான் ஒன்று மேலே ஒன்றா ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் ஷெல்ஃபு. துணி வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வாஷிங் ஏரியாவில், பாத்ரூம்லன்னு எல்லா இடத்துக்குமே இது சூட்டபுளாக இருக்கும். அவங்க அப்பா கிளாஸ் டோர் உள்ள மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தான் வேணான்னு சொன்னேன். ஏன்னா இந்த பசங்க ஏதாவது எடுத்துகிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணும்போது பட்டார்னு மூடுவாங்க. நமக்கு அது ரொம்பவே பயமாக இருக்கும். உடஞ்சி போகிறதுக்கும் சான்சஸ் அதிகம். அதனால் இது பரவாயில்லன்னு இப்போதைக்கு இது வாங்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்றா கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். மூவபிள் வீலோட வர்றதுனால ஈஸியாக எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பக்கத்தில் ஒரு டஸ்ட்பின் இருக்குது. கிச்சனுக்கு பக்கத்துலேயே வாஷிங் ஏரியாவும் தனியாக இருக்குது. இது ஒரு ரூம் மாதிரியே இருக்கும். இங்கேயும் துணியெல்லாம் ஸ்டிக்கில் மாட்டி காய வச்சுக்கலாம். நான் இங்கே துணியெல்லாம் போட மாட்டேன். ஏன்னா நம்ம சமைக்கும்போது அந்த மசாலாவோட ஸ்மெல் எல்லாமும் அப்படியே துணியில் அப்சார்ப் ஆகிடும். அந்த பக்கம் ஒரு பெரிய விண்டோ இருக்கும். ரோடு பக்கத்தில் தான் எங்களோட பில்டிங் இருக்குது. இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கி இந்த இடத்துல வைக்கணும். எங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு நர்சரி இருக்குது. ஜூன் ஹாலிடேஸில் தான் அங்கே போகலான்னு இருக்கேன். எங்கள் வீடு பக்கத்தில் தான் புது எம்ஆர்டி லைன் போகுது. அதுக்காக தான் இப்போ ட்ராக்கெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. எங்கள் வீடு கார்னரில் இருக்கிறதுனால வீட்டுக்கும் வெளி பக்கத்தில் வெயில் இருக்காது. ஆனால் இந்த ஏரியாவில் மத்தியானத்துலேருந்து ஈவினிங் வரைக்குமே நல்ல வெயில் இருக்கும்.
எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்டிக் மாட்டி நம்ம துணியை காய வச்சுக்கலாம். வெயில் இருக்கிறதுனால நான் மோஸ்ட்லி இங்கே தான் எல்லா துணியுமே காய வைப்பேன். வெளியிலையும் ஒரு தொட்டியில் பிரண்டை செடி இருக்குது, இங்கேயும் ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன். இங்கே சன்லைட் நிறையா கிடைக்கிறதுனால நல்லாவே துளிர் விட்டுருக்கு. ரெனோவேஷன் பண்ணினா இந்த ஏரியாவையும் கிச்சனோட சேர்ந்த மாதிரி மாற்றலாம். இப்போதைக்கு வேணாம், ஃப்யூச்சரில் பார்த்துக்கலான்னு அப்படியே விட்டாச்சு. இங்கே ஒரு பெரிய விண்டோவும் இருக்குது. இந்த இடத்துக்கு தனியாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிளாஸ் டோரும் இருந்துச்சு. நாங்கள் அதை கழட்டி வச்சுட்டோம். வாஷிங் ஏரியாவுக்கு ஆப்போசிட்டில் தான் ஸ்டோர் ரூம் இருக்குது. ஸ்டோர் ரூமோட 2 சைடு ஃபுல்லாகவும் ஸ்டீலில் ஷெல்ஃப் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. எப்போதாவது யூஸ் பண்ணுற ஒரு சில திங்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஸ்டீல் ரேக் இருக்கிறதுனால நிறைய திங்ஸ் இதில் வைக்க முடியுது. நம்ம ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுற லக்கேஜ் ட்ராலிஸ் எல்லாமும் இதுக்குள்ளே தான் இருக்குது. தரையில் இருந்து சீலிங் வரைக்கும் இந்த ஷெல்ஃப் ஃபுல்லாக இருக்குது. எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் எப்போவாவது தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் இங்கே இருக்குது. இந்த குக்கர் பாக்ஸ்குள்ளே என்னோடய வெங்கல பொங்கல் பானையெல்லாம் வச்சுருக்கேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம்லாம் கொஞ்சம் இங்கே இருக்குது. அப்புறம் இந்த செராமிக் பிளேட்ஸு, எக்ஸ்ட்ராவாக உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. சின்ன இட்லி பானை தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ளதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஹனிகோம்பு பாத்திரம்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் இந்த எலக்ட்ரிக் கிரில்லு, இண்டக்ஷன் அடுப்பு எல்லாமும் இங்கே வச்சுருக்கோம். இதெல்லாம் எப்போவாவது யூஸ் பண்ணுறது தான். இந்த பாக்ஸில் ஒரு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் ஜூஸர் இருக்குது. அதுலேயே ஃபிக்ஸடாக உள்ள மாவு சலிக்கிற சல்லடை ஊரில் கிடைக்கலன்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இங்கே ஒரு சைனீஸ் கடையில் பார்த்ததுனால 2 இது வாங்கி வச்சுருக்கேன். இது சிப்ஸ் ஸ்லைசரு, இந்த மோட்டார் பெஸ்டில், அப்புறம் இந்த பெரிய காஸ்ட் அயர்ன் பேன் எல்லாமும் இங்கே வச்சுருக்கோம். கிச்சனோட என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ரேக்கில் மைக்ரோவேவ், கன்வெக்ஷன் அவன்லாம் வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சா ஃபுல்லாகவே இடத்த அடைச்சிரும். அதனால் அவங்க அப்பா இந்த மாதிரி ஒரு ரேக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. கவுண்டர் டாப்பில் எப்போவும் மிக்சியும் கெட்டிலும் மட்டும்தான் இருக்கும். கிரைண்டர் கூட யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து உள்ளே வச்சுருவேன். இந்த ஸ்டீல் ரேக்கில் எவ்வளோ வெயிட் வேணாலும் வைக்கலாம், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இது ஒரு பிரெட் டோஸ்டர், கன்வெக்ஷன் அவன் பக்கத்தில் இருக்குது. மைக்ரோவேவ் அவன் இங்கே வச்சுருக்கோம். அதுக்கும் கீழே வாஃபிள் மேக்கர், இன்னொரு பிரெட் டோஸ்டர், அப்புறம் ஏர் ஃப்ரையர் எல்லாம் இங்கே இருக்குது. நாங்கள் இந்த வீடு வாங்கும் போதே கிச்சனில் இந்த மாதிரி ஒரு ஸ்லைடிங் டோர் இருந்துச்சு. நான் கூட ஆரம்பத்தில் இந்த டோரை எடுத்துடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, எங்களோட கிச்சனுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் ஹால் இருக்குது. அந்த பக்கம் ஃபுல்லாகவே விண்டோ தான் இருக்கும். ரோட் சைடுங்கிறதுனால லைட்டாக திறந்தா கூட காற்று பயங்கரமாக வீசும். அந்த மாதிரி இருக்கும்போது கிச்சனில் எதுவுமே சமைக்க முடியாது. அப்போ தான் இந்த டோரோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுது. சரின்னு அப்படியே வச்சுட்டோம். அதே மாதிரி நான்வெஜ் எல்லாம் சமைக்கும் போதும் இந்த ஒரு டோரை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா எந்த ஒரு ஸ்மெல்லும் ஹால் பக்கம் வராது. கிச்சனில் ஏற்கனவே 2 பெரிய விண்டோ இருக்கிறதுனால நம்ம சமைக்கும்போது நல்ல காத்தோட்டமாகவே இருக்கும். இதுதான் எங்களோட சிம்பிளான ஒரு கிச்சன் டூர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.